பொதுவாக பெரிய ரோடிய ஹெச்எஸ் லிஸ்ட்டில் உள்ளவங்கள வந்து பஸ்ஸில் அழைச்சிட்டு போக மாட்டாங்க, தனி வண்டிகள் அழைச்சிட்டு போவாங்க. காவல்துறை இருப்பாங்க, எஸ்ஐ இருப்பார், துப்பாக்கி இருக்கும். ஆனால் சற்றும் இது எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்கார்டு வண்டி அட்டாக் பண்ணுறது நம்ம வந்து ரொம்ப அரிதாக பார்க்குறோம். இந்த வழக்கை உள்ள வந்து பெட்ரோல் குண்டு அடிச்சுட்டு வெட்டுறாங்க. அதில் 3 காவலர்கள் வந்து உண்மையிலே கடுமையான தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. ப்ளஸ்ஸு போலீஸும் வந்து ஓப்பன் ஃபயரிங் பண்ணுறாங்க. அக்யூஸ் உயிர் போகிறதுல போலீஸ்காரங்க உயிரும் போயிருக்கும். 5 தடிப்படைகள் அமைச்சு இந்த யார் இங்கே கிளம்பி வந்தது எல்லாத்தையும் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரே குடும்ப பகை. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் 22 கொலைகள் நடந்திருக்கு. வெள்ளக்காளி கொலை செஞ்சிருக்காரா, போயிருக்காரா, வந்திருக்கா, அது ட்ரையல் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அக்யூஸ் உயிர் போயிருந்தாலோ இல்லை பாம்பு அடித்து அக்யூஸை கடத்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய சிக்கலில் போயிருந்துருக்கும். சிறைப்படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்கார்டு அழைச்சிட்டு போக்குள்ள அவர் பஸ்ஸில் வந்து இப்போ மிளகாப்பொடி பாக்கெட்டை அடிச்சுட்டு முட்டையும் மிளகாப்பொடியும் கலந்து அடிப்பாங்க. ஏன்னா குழகுழன்னு இருக்கிறதுக்காக அடிச்சுட்டு அதில் அடிச்சுட்டு தப்பிக்க வைக்க முயற்சி தான் பார்த்தாங்க. பட் இது யூஸ்வலாக நடக்குமானா அது ரொம்ப நடக்காத விஷயம். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் இடைக்காலத்தில் இந்த சிறைப்படத்தை ஒப்பிடுற மாதிரி ஒரு எஸ்கார்டு போலீஸ் அழைச்சிட்டு போன வண்டியை 3 பேர் கொண்ட ரவுடி கும்பல் வந்து பாம்பு அடித்து அக்யூஸ்டை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது எந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை டோல்கேட்டு அருகையில் உள்ள ஹோட்டலில் நடந்திருக்கு. பொதுவாக பெரிய ரோடிய ஹெச்எஸ் லிஸ்ட்டில் உள்ளவங்கள வந்து பஸ்ஸில் அழைச்சிட்டு போக மாட்டாங்க, தனி வண்டிகள் அழைச்சிட்டு போவாங்க. காவல்துறை இருப்பாங்க, எஸ்ஐ இருப்பார், துப்பாக்கி இருக்கும். எல்லாத்தோடு தான் அந்த வண்டி புறப்படும். இந்த வெள்ளைக்காளி யார் என்று பார்த்திங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். விகே குருசாமியின் உறவினரான கடந்த ஆண்டு கிளாமர் காளி அவரை வந்து கொலை வழக்கில் இவரையும் சுபாஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிறவரையும் தேடுது. சுபாஷ் சந்திரபோஸ் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. இவர் வெள்ளைக்காளி மட்டும் இந்த வழக்கில் 2025 நடந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. பொதுவாக அக்யூஸ் வந்து சஃபுல் பண்ணுவாங்க. மதுரையில் வச்சுருந்தா தேவையில்லாத பிரச்சனை, அவங்களுக்குள்ளே மோதிப்பாங்கன்னு சொல்லி வெளில கலைச்சி வச்சுருப்பாங்க. அதில் இவர் சென்னையில் இருந்தார். வேறு ஒரு வழக்குக்கு ஒரு புதுக்கோட்டைக்கு அழைச்சிட்டு போயிட்டு வராங்க. வாய்தாவுக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம்தான். அப்படி அழைச்சிட்டு போயிட்டு வரக்குள்ளே ரிட்டர்ன் வரக்குள்ளே சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அந்தந்த ஹோட்டல்ஸ் பார்த்து. அதுவும் முன்னாடியே அந்த ஹோட்டல்ஸில் போலீஸ்காரங்களாம் இறங்கி உள்ளே எல்லாம் ஓடுறதுக்கெல்லாம் வழி இருக்கா எல்லாத்தையும் பார்த்து, ஏன்னா லீடிங் செயின் போட்டிருப்பாங்க ஒரு அக்யூஸ்டை, தப்பிச்சிறதுக்கெல்லாம் இடம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் சாப்பாடை இறக்குவாங்க. ஆனால் சற்றும் இது எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்கார்டு வண்டி அட்டாக் பண்ணுறது நம்ம வந்து ரொம்ப அரிதாக பார்க்குறோம் இந்த வழக்கை. ஏன்னா அவ்வளோ ஈஸியான வழக்கு கிடையாது, ஈஸியான இடம் கிடையாது. உட்காந்து சாப்பிட உள்ள அரேஞ்ச் பண்ணி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க உள்ள வண்டி கார் வந்து போகிறது. அந்த டோல்கேட்டில் அந்த வண்டி போகிற ஸ்பீடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து பெட்ரோல் குண்டு அடிச்சுட்டு வெட்டுறாங்க. அதில் 3 காவலர்கள் வந்து உண்மையிலே கடுமையான தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. ப்ளஸ்ஸு போலீஸும் வந்து ஓப்பன் ஃபயரிங் பண்ணுறாங்க. பரவாயில்ல, காவல்துறைக்கு வந்து நம்ம என்ன தான் வந்து தமிழ்நாடு போலீஸ் மேலே வந்து நம்ம விமர்சனங்கள் 1000 சொல்லலாம், குறைகள் இல்லாமல் இல்லை, குறையில்லாத துறையே இல்லை, அப்படின்னு தான் இருக்குது. அந்த அவ்வளோ பப்ளிக்கில் ஓப்பன் ஃபயரிங் பண்ணுறதுக்கான அந்த திறமை வேணும் பாருங்கள். ஏன்னா பப்ளிக் மேலே புல்லட்டு பட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனையாகிடும். ஏன்னா அக்யூஸ் அழைச்சிட்டு வர்றீங்க, அக்யூஸு பாம்பு அடிக்கிறான், பாம்பு அடிக்குள்ள நான் அது ஓப்பன் ஃபயரிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 9 ரவுண்டுகள் சுட்டிருக்கிறாரு எஸ்ஐ அவர்கள். அதை மீறி அவங்க அந்த வண்டி வந்து அந்த இடத்த விட்டு ஸ்கிப் பண்ணி போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஸ்பிஎல்லாம் சம்பவ இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த 3 காவலர்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. வெள்ளைக்காலையுமே வெட்டுக்காயங்களோடும் லேசான வெட்டுக்காயங்களும் பாம்பு அடித்ததோட அந்த பெட்ரோலோட வீச்சம், அதாவது காயங்கள் இருக்க அவர் உடம்புல என்ற ஒரு தகவல் முதற்கட்டமாக சொல்லியிருக்காங்க. உள்ளே வந்து மருத்துவமனைக்கு உள்ள அவர் இன்பேஷண்ட் ஆக்கியிருக்கிறாங்க. அங்கே உள்ள போலீஸ் வழக்கு பதிவு பண்ணி அந்த குற்றவாளிகளை வந்து தேடிட்டு வர்றாங்க. இது முதற்கட்டமாக நம்ம விசாரணையில் பார்த்துருக்கோம். இதில் 3 காவல்துறையினர் வந்து காயம்பட்ட காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா புளியக்குடியைச் சேர்ந்த வினேஷ்குமார் 37 வயசு, சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் 54 வயசு, மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த மருதுபாண்டியன் 30 வயசு. இவங்கெல்லாம் வந்து படுகாயத்துக்கு உள்ளான காவல்துறையினராகும். இந்த காவல்துறையினருக்கு ஐஜி பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து நன்றியும் பாராட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உயிரும் மிஸ் ஆகிருந்தால் அவங்க உயிரும் போயிருக்கும். அக்யூஸ் உயிர் போகிறதுல போலீஸ்காரங்க உயிரும் போயிருக்கும். 5 தடிப்படைகள் அமைச்சு இந்த யார் இங்கே கிளம்பி வந்தது எல்லாத்தையும் விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நான் சினிமாவுக்கும் அஃபென்ஸுக்கும் நான் நிறைய கனெக்ட் பண்ணி பேசியிருக்கேன். அது பல நேரங்களில் சரியாக இருந்திருக்கும். அதில் இதுவும் ஒன்று. சிறைப்படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்கார்டு அழைச்சிட்டு போக்குள்ள அவர் பஸ்ஸில் வந்து இப்போ மிளகாப்பொடி பாக்கெட்டை அடிச்சுட்டு முட்டையும் மிளகாப்பொடியும் கலந்து அடிப்பாங்க. ஏன்னா குழகுழன்னு இருக்கிறதுக்காக அடிச்சுட்டு அதில் அடிச்சுட்டு தப்பிக்க வைக்க முயற்சி தான் பார்த்தாங்க. பட் இது யூஸ்வலாக நடக்குமானா அது ரொம்ப நடக்காத விஷயம். ஏன்னா எஸ்கார்டு போலீஸ்கிட்ட கண்டிப்பாக கன் இருக்குன்னு தெரியும், கண்டிப்பாக ஃபயர் பண்ணுவாங்கன்னு தெரியும், ஓப்பன் ஃபயரிங் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதை மீறி இவங்க செய்கிறாங்க அப்படின்னாக்க
உங்களுக்கு புதுக்கோட்டை கோர்ட்டு அந்த ஏரியாவில் அட்டாக் பண்ணியிருந்தால் அது வேறு. இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணி இவங்க வர்றாங்க, அக்யூஸ் வந்து ஃபாலோ பண்ணி வந்து அடிக்கிறாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக இது படமும் இதில் மிக்ஸ் ஆகுதுங்கிறது என்னோட கருத்து. நான் சொசைட்டியில் இல்லாத விஷயங்களை புதுசாக ஏதாவது சொல்லிக் கொடுக்காதீங்க சொசைட்டியில் அப்படிங்கிறது காரணம் இது ஒரு ரீசன். வெள்ளைக்காளிக்கும் அவங்களுக்கு விகே குருசாமி ராஜபாண்டி டீம் அதை முதல்ல அதை தெரிஞ்சுங்க. இவங்க ராஜபாண்டியும் விகே குருசாமி அவர் 2 பேருமே ஒரே உறவுக்காரவங்க தான். ராமநாதபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் மதுரைக்கு வர்றாங்க. இவர் திமுக பிரதிநிதி ஆகிட்டார். யார்? விகே குருசாமி. அவர் அந்த டீம் அவங்க இன்னொரு கட்சியில் சேர்ந்து அவங்க ஒரு வகையாக வளர்ந்துட்டாங்க, இவங்க ஒரு வகையாக வளர்ந்துட்டாங்க. 2 பேரும் ஒரே குடும்பம், ஒரே குடும்ப பகை. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் 22 கொலைகள் நடந்திருக்கு. இது வந்து நீங்கள் கூகுளில் கூட பார்க்கலாம் இந்த விஷயங்கள், நான் சொல்கிற விஷயங்களை. அப்போ ஒரு குடும்ப பகை எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து இன்றைக்கி அது விருட்சியமாகி பெரம்பலூரில் வந்து அக்யூஸ் எஸ்கார்டு போன வண்டியை வந்து பாம் அடிக்கிற அளவுக்கு அந்த குடும்ப பகை வளர்ந்து வந்திருக்கு. இப்போ அதில் அவரோட கேஸ்காரர் இவர் வெள்ளைக்காளியோட கேஸ்காரர் சமீபத்தில் கூட ஒரு கஞ்சா இவர் மேலே வந்து 8 கொலை வழக்கு இருக்குது. வெள்ளைக்காளி மேலே மேற்பட்டு கஞ்சா போக்குவரத்துன்னு ஒரு 9 வழக்கு அது தனியாக இருக்குது. சும்மா இவரும் ஹிஸ்டாரிக்கல் ரோடு லிஸ்ட்டு தான். இவருடைய கேஸ்காரர் தான் ஒருத்தர் ஜட்ஜை வெட்டுவன்னு சொன்னார் பார்த்தீங்களா? வெள்ளைக்காளி கேஸ்காரன் ஜட்ஜை வெட்டுவன்னு சொல்லி இப்போ கடலூர் மத்திய சிறைச்சாலையில் தற்கொலை செய்து கொண்டார். இவங்களோட டீமில் உள்ள கேஸ்காரவங்க தான். பட் இந்த கேஸில் இன்வால்வ்டான்னு தெரியாது. பட் அவங்க ஒரு கஞ்சா கேஸில் கன்விஷன் கொடுக்குறாரு மதுரை ஜட்ஜி. அவரை வந்து வெட்டுவன்லாம் இவங்க சேலஞ்சிங் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ என்ன தான் நம்ம வந்து சட்டம் ஒழுங்குன்னு பேசினாலுமே சொசைட்டியில் இந்த மாதிரி அதாவது எல்லையை மீறின ஒரு அட்ராசிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. வெள்ளைக்காளி கொலை செஞ்சுருக்காரா, போயிருக்காரா, வந்திருக்கா, அது ட்ரையல் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். பட் எஸ்காரோட போக்கில் போலீஸும் சேர்ந்து உங்களுக்கு டியூட்டி பார்க்க வந்தவங்களும் சேர்ந்து அவங்களையும் சேர்த்து வச்சு டார்கெட் பண்ணுறது எப்படி? தனிப்பட்ட முறையில் ஒரு உயிர் பலியை நம்ம வரவேற்க முடியாது. ஆனாலும் எஸ்கார்டு போன போலீஸையும் சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்கிறது வந்து அது நல்ல ஆரோக்கியமான விஷயமா இருக்க முடியாது. ஆனால் இதில் நீங்கள் ஒரு விஷயம், அப்போ இவங்க 2 பேருக்குமான குடும்ப பகை எந்த அளவுக்கு சின்ன விதை விருட்சியமாக மாறி இருக்கு இன்றைக்கி அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா ஒரு எப்படி இருந்தாலும் இந்த 2025 ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு அஃபென்ஸ் நடந்து, ஒரு என்கவுண்டர் ஆகிருக்கு. யார்? இவங்க சைடு இந்த கிளாமர் காளி கொலையில் உள்ள இந்த வெள்ளைக்காளியோட கூட இருந்த ஒரு என்கவுண்டர் ஆகிருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவரை என்கவுண்டர் பண்ணாங்க. அதுவும் அந்த புதுக்கோட்டை அந்த சரௌண்டியில் தான் ஒரு என்கவுண்டர் ஆகிருக்கு. ஸோ இன்னும் பெயில் இருக்குது, வெளியில் வரணும், ஆளை வெயிட் பண்ணுற அளவுக்கெல்லாம் இங்கே டைமிங்கே கிடையாது. கொன்னே ஆகணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வெறித்தனமான ஒரு உலகத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனிகாவ் காவல்துறை நண்பர்களுக்கு நான் சொல்கிறது, ரொம்ப கவனமாக இருங்க. அது எஸ்கார்டு போகிற போலீஸ் எல்லாம் நீங்கள் வந்து கடைநிலை காவலர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த சிறைப்படம் மாதிரிலாம் நினச்சிட்டுலாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாகலாம் இருந்துடாதீங்க. தப்பிச்சு அவங்க அக்யூஸ்ட் உயிர் போயிருந்தாலோ இல்லை பாம் அடித்து அக்யூஸ்டை கடத்திருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய சிக்கலில் போயிருந்திருக்கும். கொலைக்கு வந்துட்டாங்கிறது இப்போ பியூராக தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அக்யூஸ்டை வந்து எஸ்கார்ட்லேருந்து எஸ்கேப் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க டீமே வந்து எஸ்கேப் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த கேஸுக்கு சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன், எஸ்கேப் பண்ணியிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய தமிழ்நாடு காவல்துறைக்கு பெரிய களங்கத்தை விளைவிச்சிடும். நீங்கள் உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்கிறீங்க. இதை பொறுத்தவரை நம்ம வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் சல்யூட் ஃபார் தமிழ்நாடு போலீஸ். இந்த ஆயுதப்பட போலீஸுக்கு என்னோட நன்றி. ஏன்னா அவ்வளோ தில்லாக நின்றுருக்கிறாங்க, அவ்வளோ தில்லாக ஃபயரிங்கும் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பாராட்டணும். பப்ளிக்கில் ஃபயரிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து டோல்கேட்டை உடைச்சிட்டு அந்த வண்டி போகுது. அடுத்தடுத்த செக் பாயிண்ட் இவங்க விரட்ட மூவ் பண்ணியிருக்கு. இப்போ IG 5 தனிப்படை அமைச்சிருக்காங்க. நிச்சயமாக இதில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து காவல்துறையினர் பிடிப்பார்கள். எனக்காக நான் வந்து இதில் ஜென்ரலாக ஒன்று சொல்ல நினைக்கிறேன். உங்களுக்குள்ள பகை, ரவுடிகளுக்குள்ள பகைன்னா அது நீங்களுக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்கிடுங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றவங்கள போய் அட்டாக் பண்ணுறீங்க, பக்கத்தில் ஒரு குடும்பம் சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன கதையாக வருது? யாரோ ஒரு இன்னோசென்ட் ஃபேமிலி, யாரோ பஸ்ஸில் வந்தவங்க, யாரோ ஒரு வழிப்போக்கம், யாரோ ஒரு நல்ல நாள் பெருநாளுக்கு பொண்ணை பார்க்க போகணும், பிள்ளைய பார்க்க போகணும், காலேஜுக்கு பிள்ளைகளை கொண்டாட கூட வந்த கல்லூரி மாணவன், பள்ளிக்கூடத்து மாணவன் எல்லாரும் தான் ஹோட்டலில் சாப்பிட வந்திருப்பாங்க. அந்த ஹோட்டலில் போது நீங்கள் பெட்ரோல் பாம் அடிக்கிறீங்கன்னா, அதாவது நாட்டு வெடிகுண்டு, அதாவது கண்ட்ரிமேட் பாம்லேயே ரொம்ப டேஞ்சர் பெட்ரோல் பாம் தான். ஏன்னா படுற இடம்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், எங்கனப்பட்டாலும் எரியும். மற்ற பாம் கூட ஒரு கார்னர் இருக்கும், ஒரு வரையறை இருக்கும். பெட்ரோல் பாம்பில் அந்த வரையறை டெட்டனேட்டர் தான் இவ்வளோ தான் வெடிக்கணும், அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து நீங்களாக ஊற்றி ரேண்டமாக ஒரு பீர் பாட்டில் ஊற்றி அடிக்கிறது, அது ஊற்றி அடிக்கிறதே ஒரு ரிஸ்க்கான விஷயம். ஃபயர் பண்ண விஷயத்தில் வீச தெரிஞ்சால் தான் அடிக்கலாம். அப்போ அதை கொண்டாந்து நீங்கள் அட்டாக் பண்ணுறது மற்ற பொதுவெளியில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதா என்னோட வேண்டுதல். தமிழ்நாடு போலீஸுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். பொதுமக்களை, பொதுஜனத்தை, வெகுஜனத்தை அச்சுறுத்தும் ரவுடிகள் மீது நீங்கள் கட்டாயம் எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நம்ம தலை வணங்குகிறோம். உரிய நீதி பெற்று வழங்குவோம். நன்றி, வணக்கம்.